எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு தேன் மிட்டாயை எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறது பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தான் நம்ம மைதா மாவு எடுத்திருக்கோம். சோடா மாவு, இட்லி சோடா மாவு இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன். நான் ஒரு கப் அளவு மைதா மாவுக்கு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன். நல்லா கட்டியான தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1 கப் அளவு மாவுக்கு இந்த குவான்டிட்டி சொல்கிறேன். நீங்கள் 2 கப் செஞ்சிங்கன்னா இது 2 மடங்கு எடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சேர்த்துருக்கோம். நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது. இது கொஞ்சம் லூஸியாக இருக்கணும். ஸ்டிக்கி பதத்துக்கு தான் நம்ம பிசையணும். அப்போ தான் நமக்கு தேன் மிட்டாயில் அந்த ஜீரா உறிஞ்சி நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். வெளியே மொறுமொறுவும் உள்ளே நல்ல ஜூஸியாகவும் கிடைக்கும் பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற அதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாராலையும் ஈஸியாக தேன் மிட்டாய் செய்ய முடியும். தேன் மிட்டாயின்றது எல்லாரோட ஃபேவரட்டும் தான். நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம பிசையணும். ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது. அப்போ சுத்தமாக ஜீராவே உரியாது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இதை நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு கூட நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நல்லா இந்த கைகளாலவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பாருங்கள் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு தேன் மிட்டாய் நல்லா கிடைக்கும். இதுக்கு அடுத்த பக்குவத்துக்கு போகக்கூடாது. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். 2 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். 3 மணி நேரம் ஊற வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடிடுங்க. நம்ம பாகு காய்ச்சிக்கிறதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கோம். 3/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 3/4 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். நம்ம 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருந்தோம். அதே கப்பால் தான் சர்க்கரையும் எடுத்திருக்கோம். கொஞ்சம் பாகு எக்ஸ்ட்ரா ஆனால் பரவாயில்ல, வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நம்ம மாவுலேயும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம், அதிகமாக சேர்க்கலை. அதிகமாக செஞ்சால் டார்க் கலராக வந்தால் பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் நான் அதிகமாக சேர்க்கலை. இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி பொங்கி வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம பாகுப்பதம் செக் பண்ணிக்கலாம். பாகுப்பதம் ஒரு கம்பி பதம் இருக்கணும். அதுக்கு அதிகமான பக்குவத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு தேவைப்பட்ட நம்ம ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்ல பாகுப்பதம் வந்துருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். பாகு சூடாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சிட்டேன்.
இதை நாம் நல்ல ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு தட்டிடக்கூடாது, அதை விட கொஞ்சம் கனமான பக்குவத்துக்கு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில் மூடியில் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டால் அழகான வடிவத்தில் வந்துடும் பாருங்கள். இதை நம்ம கைகளால் உருட்டி எடுக்கக்கூடாது. அப்படி உருட்டும் போது அது வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு இந்த மாதிரி மூடியில் நம்ம எடுக்கும்போது சேஃபாக இருக்கும், நல்லாவும் வந்துடும். இந்த மீதி இருக்கிற மாவை நம்ம மறுபடிக்கும் தட்டி திருப்பியும் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். திரும்பியும் நம்ம மீதம் இருந்த மாவை திரும்பியும் நம்ம தட்டி அதிலிருந்து நம்ம எடுக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும், அவ்வளோதான். இப்போ ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மொத்தத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. போடும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அழகாக எழும்பி வரும் மேலே. இப்போ தேன் மிட்டாய் சூப்பராக வரும்னு பார்த்துக்கோங்க. நம்ம போட்டுட்ருக்கும்போதே மேலே எவ்வளோ அழகாக எலும்பி வருது பாருங்கள். பால் மாதிரி அழகாக எலும்பி வருது. ஒன்று ஒன்று நம்ம போடும்போதே அழகாக வருது. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நல்ல ஜூஸியாக நமக்கு தேன் மிட்டாய் கிடைக்கும். நம்ம செஞ்சுருக்கிற அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த ஆரஞ்சு கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான தேன் மிட்டாய் நமக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு. இதை அப்படியே சுட சுட நம்ம ஜீராவில் போட்டு எடுத்துடணும். ஜீராவும் சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் அந்த ஜீராவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மெதுவாக. 3வது பேட்சும் நான் போட்டுட்டேன். போட்ட உடனே இந்த மாதிரி எலும்பி வரணும். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தேன் மிட்டாய் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். வெளியவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளேயும் நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நமக்கு தேன் மிட்டாய் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நம்ம கடைகளில் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சுலபமாக நம்ம தேன் மிட்டாய் செஞ்சிடலாம். இதை அப்படியே ஒரு 4-5 நாளைக்கு வச்சுருந்து கூட சாப்பிடலாம். இது நல்லா அப்படியே ஆறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணி இது மேலே லைட்டாக தூவி விட்டோம்னா நல்ல ஒரு சூப்பரான பக்குவத்துக்கு வந்துடும்.
அவ்வளோதான், எல்லாரோடைய ஃபேவரட்டான தேன் மிட்டாயை நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறது இதை பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. உள்ளே சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.